2021க்குள் அறுவடை முன்னெடுப்பு உதவிப்படி வழங்கி முடிக்கப்படும். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் உறுதி. ஈரானில் இன்னும் 5 மலேசியர்கள் மட்டுமே தங்கியுள்ளனர். சுய விருப்பத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டது. சமூக தள உள்ளடக்கங்களை அகற்ற அரசுக்கு அதிகாரமில்லை. தொடர்பு அமைச்சர் விளக்கம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. எந்த சூழலையும் எதிர்கொள்ள ஆயத்தமாவீர். நிலையற்ற புவிசார் அரசியல் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த சூழலில் அரச மலேசிய ஆயுதப்படை எல்லா சாத்தியங்களுக்கும் முழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். காசாவில் நீடிக்கும் போர், ஈரான் இஸ்ரேல் மோதல், மாந்த உரிமைகளையும் உலக அமைதியையும் பாதுகாக்க அனைத்துலக சட்டங்கள் தவறியதை புலப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில் யார் நமது நண்பன், யார் நமது எதிரி என்பதை அறிந்து கொள்வதும் கடினம். எனவே நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள ஆயத்தமாக வேண்டும். அதற்கு அரச மலேசிய ஆயுதப்படையினர் நம்மிடமிருக்கும் முழு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுடன் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என பேரரசர் கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் ராணுவத்திற்கான பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வதில் அரசியல் தலையீடு எள்ளளவும் இருக்கக்கூடாது என சுல்தான் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். அதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். முன்னதாக ஸ்லாங்கூர் சுங்கைபிசியில் அமைந்துள்ள அரச மலேசிய ஆயுதப்படை முகாமில் நடைபெற்ற அணிவகுப்பு மற்றும் ராணுவ பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களை எடுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேரரசர் பேசினார். அதில் பயிற்சியை முடித்த 509 புதிய ராணுவ அதிகாரிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீத் நூர்டினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அணு ஆற்றலை தீர ஆராய்கிறது அரசாங்கம். நாட்டின் வருங்கால எரியாற்றல் துறைக்கு பங்களிக்கும் ஆக்ககர சக்தியாக அது பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் தேசிய எரியாற்றல் துறைக்கு அணு ஆற்றல் பெரிதும் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா கூறினார். மின் பொறியியல், மின் கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல், அணு ஆற்றல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் நுட்பத்திறனும் நிபுணத்துவமும் பெற்ற மனித மூலதனம் நாட்டிற்கு மிக அவசியம். பொதுச்சேவைத்துறை மட்டுமின்றி தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் தொடர்புடைய துறைகளுக்காக வேலை வாய்ப்பு அதிகரித்து வருகின்றன. அதனை இளையோர் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ ஃபடிலா அறிவுறுத்தினார். இதன் வழி நாட்டின் எதிர்கால எரியாற்றல் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். ரஷ்யா மாஸ்கோவில் புலம்பெயர்ந்த மலேசியர்களுடனான சந்திப்பு கலந்துரையாடலில் துணை பிரதமர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள மலேசியாவும் ரஷ்யாவும் கருத்தொற்றுமை எட்டின. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், வேளாண்மை, கல்வி ஆகியவற்றில் மேலும் இணங்கி செயலாற்ற உறுதி காணப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருவழி வர்த்தகம் இப்போது 1246 கோடி ரிங்கெட்டை எட்டியிருக்கிறது. அந்த ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் துணை பிரதமர் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டில் உள்ள நிறுவனங்களை மலேசியாவில் முதலீடு செய்யவும் அவர் அழைப்பு விடுத்தார். குறிப்பாக வேளாண் தொழில்நுட்பம், எரியாற்றல், விண்வெளி தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இலக்கவியல் பொருளாதாரம், இஸ்லாமிய பொருளாதாரம், ஹலால் தொழில்துறை போன்ற வியூக துறைகளில் அவர் முதலீடுகளை நாடினார். தவிர நாட்டின் எதிர்கால எரியாற்றல் வளமான அணுவாற்றலை உருவாக்குவதற்கான சாத்தியங்களையும் அவர் நுண்ணோக்கினார். ரஷ்யாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்துடன் ஒப்பிடுகையில் மலேசியாவுடனான இருவழி வர்த்தகம் இன்னமும் குறைந்த அளவிலேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவுக்கான 4 நாள் அலுவல் பயணத்தை டத்துஸ்ரீ ஃபடிலா நேற்றிரவு நிறைவு செய்தார். ஈரானில் இன்னும் 5 மலேசியர்கள் மட்டுமே தங்கியிருக்கின்றனர். சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே அங்கு தங்க அவர்கள் முடிவெடுத்ததாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார்.
மலேசியாவைச் சேர்ந்த மாணாக்கர் 4 வர்த்தகர் 1 இன்னமும் ஈரானில் இருக்கின்றனர். நெருக்கடி முற்றி வரும் நிலையில் ஈரானில் இருந்து வெளியேறும்படி மலேசியர்களுக்கு அரசு அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். அதற்கான இறுதி கடிதத்தில் அவர்கள் கையொப்பமிட்டதாக அமைச்சர் கூறினார். ஈரானில் இருந்து மலேசியர்களை வெளியேற்றும் நடவடிக்கை ஜூன் 21ஆம் நாள் நிறைவுற்றது. ரம்பாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் டத்துஸ்ரீ முகமது ஹசன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஈரானில் இருந்த மலேசியர்கள் உட்பட 24 பேர் மலேசியா ஏர்லைன்ஸின் MH781 பயண விமானத்தின் வாயிலாக ஜூன் 21ஆம் நாள் KLIA வந்தடைந்தனர். விவசாயிகளின் நல்வாழ்வை பேணுதல், நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்துதல், அவற்றை முன்னிறுத்தி நெல் விவசாயிகளுக்கான அடமான மற்றும் அறுவடை முன்னெடுப்பு உதவிப்படி ஜூலை 31ஆம் தேதிக்குள் வழங்கி முடிக்கப்படும். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு அந்த உத்தரவாதத்தை அளித்தார். மொத்தமாக 210 ரிங்கேட் உதவிப்படி வழங்கப்படும். இதற்கு முன் 1 ஹெக்டருக்கு 100 ரிங்கேட் ஒரு பருவத்துக்கு வழங்கப்பட்டது. மதானி அரசு அதனை 160 ரிங்கேட்டாக உயர்த்தியிருப்பதாக அமைச்சர் கூறினார். அத்துடன் 50 ரிங்கேட் அறுவடை முன்னெடுப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரொக்க உதவி தொகையால் தீவகற்பத்தில் உள்ள 1,30,000 விவசாயிகள் பயனடைவர். கடந்த 16ஆம் நாள் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தேசிய உணவு உத்தரவாத கொள்கை மீதான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இந்த விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ முகமது குறிப்பிட்டார். பிரதமரின் இந்தோனேசிய அலுவல் பயணம் இருவழி உறவை வலுப்படுத்தும் வியூக முன்னெடுப்பாக கருதப்படுகிறது. 13ஆம் மலேசிய இந்தோனேசிய ஆண்டு கலந்துரையாடலுக்கான ஆயத்தமாகவும் இது அமைந்துள்ளதாக தொழில் வாணிக முதலீட்டு அமைச்சர் தங்கோ டத்துஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இந்தோனேசியா தற்போது மலேசியாவின் 6வது மிகப்பெரிய வர்த்தக பங்காளி நாடாக விளங்கும் அதேவேளை ஆசியான் நாடுகளுள் 2ஆம் பெரிய வர்த்தக நாடாகவும் உள்ளதை தங்கோ டத்துஸ்ரீ சஃப்ரோல் சுட்டினார். டத்துஸ்ரீ அன்வாரின் அலுவல் பயணம் வர்த்தக மற்றும் முதலீட்டு துறையில் வாய்ப்புகளையும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்கும் என்றார் அவர். இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ பிரதமர் தலைமையிலான மலேசிய பேராளர்களுக்கு அதிகாரப்படியான வரவேற்பு நல்கினார். அந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தங்கோ டத்துஸ்ரீ சஃப்ரோல் குறிப்பிட்டார். 13வது மலேசிய திட்டம் அவசரமாக மறுசீரமைக்கப்படவில்லை. அமைச்சரவையின் கருத்துகள், அமைச்சுகளின் கூடுதல் தகவல்கள் போன்றவற்றை சீர்தூக்கி பார்த்த பின்னர் அது அடுத்த மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படவிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடீல் தெரிவித்தார். 13வது மலேசிய திட்ட வரைவு குறித்து அனைத்து அமைச்சுகளும் மதிப்பாய்வு செய்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கடந்த 2 வாரங்களுக்கு முன் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்தார். அதன் பேரில் பொருளாதார அமைச்சரின் கடமைகளை நிறைவேற்றும் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அனைத்து அமைச்சுகளின் கருத்துக்களையும் பெறுவார். அதன் பின்னரே 13வது மலேசிய திட்ட வரைவு தாக்கல் செய்யப்படும் என டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். கோலாலம்பூர் பந்தாய் டலாம் நடி அஸ்பிராசி நேஷனல் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். சமூக தள உள்ளடக்கங்களை முடக்கவும் அகற்றவும் அரசுக்கு அதிகாரம் இல்லை. குறிப்பிட்ட சமூக தள வழங்குநர்கள் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடீல் விளக்கினார். அதுபோல எந்தவொரு உள்ளடக்கத்தையும் அகற்ற அரசு பணிக்கவியலாது. சட்டத்துக்கு புறம்பான உள்ளடக்கங்களை சம்பந்தப்பட்ட சமூக ஊடக வழங்குநர்கள் தாமாகவே அகற்றுவர். பலர் சமூக தளங்களில் இருந்து உள்ளடக்கங்களை தமது அமைச்சும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயும் அகற்றுவதாக கருதுகின்றனர் என டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். ஆனால் குறிப்பிட்ட செயலாக்க தரப்புக்கு அந்த அதிகாரம் இல்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சமூக வலைதளங்களில் நிகழும் குற்றச் செயல்கள் குறித்த புகார்களை சம்பந்தப்பட்ட தரப்பிடம் கொண்டு சேர்க்கும் அமைப்பாக மட்டுமே MCMC செயல்படுகின்றது. தொடர்புடைய உள்ளடக்கங்களை அகற்றும் முடிவை குறிப்பிட்ட நிறுவனங்களே எடுக்கின்றன. நாட்டின் சட்டங்களை புகாரளிக்கப்பட்ட உள்ளடக்கம் மீறவில்லை என சமூக தள வழங்குநர்கள் தீர்மானித்தால் குறிப்பிட்ட உள்ளடக்கம் அகற்றப்படாது என டத்தோ ஃபமி தெரிவித்தார்.
இதற்கிடையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் 26ஆம் நாள் வரை சமூக ஊடகங்களில் சட்டவிரோத உள்ளடக்கங்களை அகற்ற கோரி 1,88,528 விண்ணப்பங்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் பெற்றுள்ளதாக டத்தோ ஃபாமி ஃபடேல் குறிப்பிட்டார். அவற்றுள் 1,73,642 உள்ளடக்கங்கள் நீக்கப்பட்டன. அதில் 51 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இணைய சூதாட்டம் தொடர்பானவை. அதோடு மோசடி குறித்த 46,000 உள்ளடக்கங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டன. சமூக வலைதளங்களில் மோசடிகளில் ஈடுபடுவது, சட்டவிரோத உள்ளடக்கங்களை பதிவிடுவது, அவதூறுகளை பரப்புவது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக MCMC கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தினார். MCMC அனுப்பும் புகார்களின் அடிப்படையில் உள்ளடக்கங்கள் அகற்றப்படுவதாக டத்தோ ஃபாமி விவரித்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவம் தொடர்பான புலனாய்வு அறிக்கை வரும் திங்கட்கிழமை பொதுவில் அறிவிக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி உறுதிப்படுத்தினார். அட்டவணையிட்டபடி அந்த புலனாய்வு அறிக்கை நேற்று முற்று பெற்றது. எனினும் நேற்று பொது விடுமுறை என்பதால் அதனை உடனடியாக அறிவிக்க முடியவில்லை. எனவே திங்கட்கிழமை நடைமுறையின்படி முதலில் அமைச்சரவையில் அந்த புலனாய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பின்னர் அது மக்களுக்கு பொதுவில் அறிவிக்கப்படும் என டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். நாட்டில் சுமார் 80 விழுக்காடு கடலில் ஏற்பட்ட மரணங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை அணிய தவறியது முதன்மை காரணமாக விளங்குகிறது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மே மாதம் வரையில் 251 பேர் கடலில் விழுந்ததாக மலேசிய கடற்படை செயலாக்க நிறுவனத்தின் செயலாக்க பிரிவு இயக்குநர் லக்சமனா பிரதம மரித்தீம் முகமது தாஹிர் கலிட் தெரிவித்தார். அவர்களில் 203 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 36 பேர் உயிரிழந்தனர். இதர 12 பேரின் நிலை இன்னமும் தெரிய வராதிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் இவ்வாண்டு இறுதிக்குள் கடலில் விழுந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக பதிவாகக்கூடும் என முகமது தாஹிர் கலிட் கலக்கம் தெரிவித்தார். கடல்வழி போக்குவரத்தை சார்ந்திருக்கும் தரப்பினர் இடையே பாதுகாப்பு கவசத்தை அணிய வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கிள்ளான் துறைமுகம் தஞ்சோங் ஹராப்பானில் நடைபெற்ற கடல்சார் பாதுகாப்பு விழிப்புணர்வு தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் முகமது தாஹிர் கலிட் செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசியாவில் முருக பெருமானுக்கு தாய் கோவிலாம் பத்துமலை. அந்த சண்முகனுக்கு படைத்த இசை விருந்தில் பக்தி பூஞ்சோலையானது அந்த ஆன்மீக தளம். கதிரவன் புலரும் பொழுதில் அருள் விருந்தை பருக வந்தோரை தேனூரும் ராகத்தில் லயிக்கச் செய்தனர் ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை கூடத்தைச் சேர்ந்த 80 மாணவர்கள். இசை வர்த்தினி 2 எனும் பலவித தொன்மை கருவிகளின் நாத இசை படைப்பில் மலேசியர்கள் மட்டுமின்றி அயல் நாட்டினரும் மெய்மறந்தனர். வீணை, வயலின், மிருந்தங்கம், தபேலா மற்றும் நவீன இசை கருவிகள் இளசுகளின் விரல் பட்டதும் தன்னிலை மறந்து நாத களஞ்சியமாக ஒலித்தன. பாட்டினை போல் விந்தை பாரின் மிசை இல்லையடா என்ற பாரதியின் கவிதைக்கு ஏற்ப இருந்தது அந்த சூழல். ஒரு வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் வந்து வாசிச்சிருக்கேன் ஒரு 3 to 4 இயர்ஸாக. ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் பிகாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதம் தான் வந்துட்டு டியூரேஷன் இருந்துச்சு டு ப்ராக்டிஸ் 5+ சாங்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ நாட் அன் ஈஸி சாங். கஷ்டமான ஒரு பாட்டை வந்துட்டு ஜஸ்ட் ஒரே மாதத்தில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ வெரி ப்ரவுட்ல. அதுவும் முருகன் சிலைக்கு முன்னுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ அது எங்களுக்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறது as a ஸ்டூடெண்ட். வெரி ஷார்ட் நோட்டீஸில் தான் எங்களுக்கு மாஸ்டருக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிச்சு இங்கே செய்கிறதுக்கு. அண்ட் அவங்களுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் மாஸ்டரும் சரி டீச்சரும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அதே டைமில் அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஆல் அவுட்டாக எடுத்துகிட்டு வந்து ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 80 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பத்துக்கி மின்னுக்கு வாசிக்கிறது, முருகன் மின்னுக்கு வாசிக்கிறது. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். இந்த சன்னதியில் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம் இங்கே வாசிக்கணும்னு. இப்போ அது நிறைய இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இசை வர்தினின்னு ஒன்று பண்ணோம். அது பெரிய ஷோ. அதுக்கப்புறம் இது 2வது பெரிய ஷோ நாங்கள் செய்கிறோம். முருகன் சன்னதியில் வாசிக்கிறது வந்துட்டு ரொம்ப பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் முன்னுக்கு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது.
குரலில் பாடியதை அவர் பெரும் பேராக கருதுகிறார். நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த முருகன் பாட்டு பாடுறது. எனக்கு எங்கள் மியூசிக் மாஸ்டர் வழியாக கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட தான் இப்போது குறுகிய காலத்தில் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரிய பாடகர் ஆகணும்னு நினைக்கிறேங்க. அதான் என்னோட ஒரே ஆசை. நாட்டில் இந்திய பாரம்பரிய கலைகள் தொடர்ந்து ஆழமாக வேரூன்ற வேண்டும் எனும் நோக்கில் இந்த பிரம்மாண்ட இசை கதம்பம் அரங்கேற்றம் கண்டது. இந்திய பாரம்பரிய இசைக்கருவிகள் அதன் நுணுக்கங்களை மட்டுமல்லாது தமிழ் மரபையும் எடுத்துணர்த்துகிறது என்றால் அது மிக இல்லை. எங்களுக்கு பத்துமலை முருகன் கோயிலில் கீழே எங்களோட பசங்களாம் வச்சு இசை கச்சேரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு கனவு, எங்களுக்கு ஒரு 7-8 வருஷம் ஒரு கனவு. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 80 மாணவர்களை ரெடி பண்ணி இப்போ நம்ம மூவிலாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய சிலைக்கெல்லாம் உட்காந்து வாசிப்பாங்க, பாடுவாங்க. அந்தமாரி ஒரு சினிமாமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே பசங்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வாட்ச 80 பசங்களுக்குமே மைக் பிக்கப் 80 பேருக்குமே போட்டு இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு எங்கள் மாணவர்கள் ரொம்ப உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இசை வர்த்தினி 2 அதன் இலக்கை எட்ட ஏற்பாட்டாளருடன் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம், மஹிமா உட்பட ஏனையோர் கைகோர்த்தனர். வரும் காலங்களிலும் அந்த நிகழ்ச்சியை பத்துமலையில் அரங்கேற்ற ஏற்பாட்டாளர்கள் உத்தேசித்துள்ளனர். இந்து சமயம் மீதான பெருந்திட்ட வரைவு விரைவில் செயலாக்கம் காணவிருக்கின்றது. நாடு முழுதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் சமய சிக்கல்களை அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய உகந்த தீர்வை எட்ட அந்த பெருந்திட்ட வரைவு உதவும். அந்த முன்னெடுப்பை மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவை மஹிமா கையாளவிருப்பதாக அதன் தலைவர் டத்தோ என் சிவகுமார் சொன்னார். தற்போது மஹிமா நாடு முழுதும் இயங்கும் இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பற்றிய தரவுகளை திரட்டி வருகிறது. அந்த பணி நிறைவை எட்டியவுடன் இந்து சமயம் சார்ந்த பெருந்திட்ட வரைவை தீட்டும் முனைப்பு முடுக்கிவிடப்படும். அந்த முன்னெடுப்பு வெற்றியடைய அனைவரும் மஹிமாவுடன் கைகோர்ப்பர் என டத்தோ சிவகுமார் நம்புகிறார். சில ஸ்டேட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எதை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இது எல்லா ஸ்டேட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோன்னா அந்த டாட்டாவை எடுத்து நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அதுலேருந்து அவர் ஓகே இது பிரச்சனைகள் இந்த சமயம் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்துடணும். ஏன்னா யாருமே முயற்சி எடுத்ததில்லை, சமயத்துக்கு சொல்லி யாருமே ப்ளூ பிரிண்ட் எடுத்ததில்லை. அதனால் அது நம்ம கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக அந்த குழுவில் அவர் பல பேரை கொண்டு வருவோம். அப்போ கண்டிப்பாக எல்லா கோயிலோட ஒப்பீனியனும் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கங்கே போயிட்டு இருக்கோம். பத்துமலையில் மஹிமா வாரிய கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வேளையில் அடுத்த ஆண்டு வாக்கில் மஹிமா அனைத்து ஆலய நிர்வாகத்தினரையும் ஒன்றிணைத்து மாநாட்டினை நடத்த உள்ளதாக சொன்னார். ஒரே நாளில் அல்லாமல் 2 அல்லது 3 நாட்களுக்கு அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ய உத்தேசிக்கப்படுகிறது. அதன் வாயிலாக ஆலய நிர்வாகத்தினர் தாங்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை துல்லியமாக எடுத்துரைக்க முடியும். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது மீண்டும் சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்படும். தெஹ்ரானில் ஈரான் யுரேனிய செறிவூட்டல் ஆபத்தான அளவிற்கு அதிகரிக்கிறது எனும் குற்றச்சாட்டை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானின் யுரேனியத்திற்கு செறிவூட்டும் திட்டத்தால் வட்டார பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நேர்ந்துள்ளது. இந்நாட்டிற்கு எதிராக கூடுதல் தாக்குதல் தொடுக்க அமெரிக்கா சிறிதும் தயங்காது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் வலுத்த போது ஈரான் உச்ச தலைவரை படுகொலை செய்யும் யூத படையினரின் திட்டத்தை தாம் தடுத்ததாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் தமது உச்ச தலைவருடனான துணியை அமெரிக்கா மாற்றினால் மட்டுமே இரு நாடுகள் இடையில் சுமூகமாக பேச்சுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி வலியுறுத்தினார்.
இந்நிலையில் ஈரானின் பொது அணுவாற்றல் திட்டத்துக்கு அமெரிக்கா 3000 கோடி அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்க உள்ளதாக வெளியிடப்பட்ட செய்தியை ட்ரம்ப் மறுத்தார். CNN மற்றும் NBC வெளியிட்ட அந்த செய்தி அறிக்கை போலி எனவும் அஃது அர்த்தமற்ற தகவல் எனவும் அவர் பதிலுரைத்தார். அணுவாற்றல் திட்டம் தொடர்பான அமெரிக்க ஈரானிய மறைமுக பேச்சுவார்த்தைகளின் போது இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக ஈரான் தனது அணு ஆற்றல் திட்டம் எரிசக்தி மற்றும் பொது ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தது. ஆனால் அந்நாட்டில் அணு ஆயுத திட்டங்கள் செயலாக்கப்படுவதற்கான உறுதியான ஆதாரங்கள் கண்டறியப்படவில்லை என அனைத்துலக அணு ஆற்றல் நிறுவனம் தெரிவித்தது. காசாவிற்கு உதவ முன்வந்திருக்கும் அமெரிக்காவின் செயல் பசுத்தோல் போர்த்திய புலியை போன்றது. பாலஸ்தீனர்களின் உயிரை பறிக்கும் ஆபத்தான செயலை வாஷிங்டன் மேற்கொண்டிருப்பதாக ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் சாடினார். வாஷிங்டனின் ஒத்துழைப்புடன் காசா மாந்தநேய அறவாரியம் GHF மேற்கொள்ளும் மாந்தநேய உதவிகளை பெற பாதிக்கப்பட்ட மக்கள் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளுக்கு அழைக்கப்படுகின்றனர். இது அவர்களின் பாதுகாப்பிற்கு மட்டுமின்றி உயிருக்கும் மறுட்டல் விடுக்கும் செயல் என குட்டெரஸ் விளக்கினார். பொதுமக்களின் நலனை புறக்கணிக்கும் காசா மாந்தநேய அறவாரியத்தின் இந்த செயல் நியாயமற்றது. எனவே ஐநா இனி அதற்கு ஒத்துழைப்பு நல்காது என குட்டெரஸ் திட்டவட்டமாக கூறினார். மக்களுக்கு உதவுவது GHF-இன் நோக்கமன்று, மாறாக அவர்களை சொந்த மண்ணில் இருந்து வெளியேற்றுவதே அதன் குறிக்கோள் எனும் குற்றச்சாட்டையும் ஐநா முன்வைத்துள்ளது. காசா முனையில் ஐநாவின் உதவிகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. மாந்தநேய உதவிகளை வழங்க வந்த தன்னார்வலர்களும் பசியில் வாடும் அவல நிலை அங்கு நிலவுகிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் ராணுவ அணிவகுப்பை மோதியதில் ராணுவ வீரர்கள் 13 பேர் பலியாகினர். பொதுமக்கள் உட்பட 29 பேர் காயமுற்றனர். இது திட்டமிடப்பட்ட தற்கொலை தாக்குதல் என போலீசார் தெரிவித்தனர். அந்த தாக்குதலில் 2 வீடுகளின் கூரைகள் இடிந்து விழுந்ததில் சிறார் 4 காயமுற்றனர். தற்கொலை தாக்குதலுக்கு இதுவரை எந்த தரப்பும் பொறுப்பேற்கவில்லை. அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் காண போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பெர்லினில் உள்ள ரஷ்ய அரசு ஊடகத்தின் தலைவர் செர்கே ஃபெஸ்டிஸ்டோவ் மற்றும் குடும்பத்தாரின் கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் விளக்கம் பெற ரஷ்ய வெளியுறவு அமைச்சு மாஸ்கோவுக்கான ஜெர்மனிய தூதரை அழைத்தது. ரஷ்யா ஜெர்மனி இடையே பதற்றத்தை உண்டாக்கியிருக்கும் அந்த விவகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக மாஸ்கோ வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் மரியா ஜகாரோவா தெரிவித்தார். குறிப்பாக ரஷ்ய செய்தியாளர்களின் பணி நிபந்தனை பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். செர்கே ஃபெஸ்டிஸ்டோவ் மற்றும் அவரின் குடும்பத்தாரின் நலனை உறுதி செய்யும் நோக்கில் பெர்லினின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு அறிக்கையை மாஸ்கோ வெளியிட்டது. ரஷ்யாவுக்கு அப்பால் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் உள்ள தமது ஊடகங்களுக்கு அந்நாடுகளின் அரசாங்கங்கள் தடை விதிப்பதாகவும் செய்தியாளர்கள் நியாயமாக நடத்தப்படுவதில்லை என்றும் மாஸ்கோ தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. தவறான தகவல்களை பகிர்வதாக கூறி கிரெம்லினுக்கு சொந்தமான முதன்மை செய்தி ஊடகம் ரஷ்யா டுடேவை ஐரோப்பிய ஒன்றியம் 2022 தடை செய்தது. அதற்கு பதிலடியாக ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற மேற்கத்திய ஊடகத்தாருக்கு மாஸ்கோ தடை விதித்தது. கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் இன்று அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு சென்றார். தொடர்ந்து அவர் விசாரணைக்கு உதவ மறுத்தால் கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆளாகக்கூடும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பரில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்பட்டதாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கத்தில் அந்த குற்றம் குறித்த விசாரணையை மேற்கொள்ளும் பொருட்டு யூன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விசாரணைக்கு உதவ மட்டுமே அவர் அங்கு சென்றதாகவும் அதனால் யூன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக பொருள்படாது எனவும் அவரின் வழக்கறிஞர் குறிப்பிட்டார். ஊடகத்தின் முன் மனித உரிமைகளை மீறும் வகையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக யூனின் சட்டக்குழுவினர் தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தின் முடிவுக்கு ஒப்ப அரசு அமைப்பு நீதிமன்றம் யூன் சுக் யோலை பதவி நீக்கம் செய்தது.
கடந்த ஆண்டு டிசம்பரில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்பட்ட யூனின் முயற்சி தென்கொரிய மக்களின் அமைதிக்கு ஊறு விளைவித்தது. முன்னதாக விசாரணைக்கு வரும்படி யூனுக்கு அழைப்பு விடுத்தும் அவர் வராததால் அவருக்கு எதிராக கைது ஆணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. யூன் இன்று அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு வருகை அளித்ததைத் தொடர்ந்து அந்த ஆணை மீட்டுக் கொள்ளப்பட்டது. மத்திய ஆசிய காற்பந்து கூட்டமைப்பு நாடுகள் காஃபா கிண்ண போட்டியில் மலேசியா களம் காண்பது ஹரிமவ் மலாயாவை உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதற்கு தயாராக ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது. அந்த போட்டி ஆகஸ்ட் 29 அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். காஃபா கிண்ணம் வெறும் போட்டி மட்டுமல்ல, காற்பந்து துறையில் வட்டார நாடுகளை பிரதிபலிக்கும் தளமாகவும் விளங்குகிறது. மத்திய ஆசிய காற்பந்து கூட்டமைப்பின் உறுப்பு அணிகளுடன் சிறப்பு அழைப்பின் பேரில் களம் காண உள்ள மலேசியாவும் ஓமனும் மோதவிருக்கின்றன. ஜூலை 3 குழு நிலைக்கான அதிகாரப்பூர்வ தேர்வு நடைபெறும். காஃபாவின் யூடியூப் அலைவரிசையில் அது நேரலை செய்யப்படும். லெஸ்டர் காற்பந்து அணியின் நிர்வாகி பொறுப்பிலிருந்து விலகினார் ரூட் வான் நிஸ்டல்ராய். பிரீமியர் லீக்கிலிருந்து வெளியேறிய அந்த அணியை அவர் ஏறத்தாழ 10 வாரங்கள் மட்டுமே வழிநடத்தினார். 48 வயதான நிஸ்டல்ராய் லெஸ்டருடன் நடப்பில் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் உடனடியாக முறிக்கப்படுவதாக அணி நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் இறுதியில் ஃபாக்ஸஸ் என அறியப்படும் அவ்வணியை வழிநடத்தும் பொறுப்பை அந்த டச்சுக்காரர் ஏற்றார். அந்த சமயத்தில் லெஸ்டரின் அடைவு நிலை திருப்திகரமாக இல்லை. அவ்வணியை மிளிர வைக்க நிஸ்டல்ராய் கையாண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. அதனையடுத்து லெஸ்டர் பிரீமியர் லீக்கிலிருந்து வெளியேறியது. இவ்வேளையில் லாஸ் ஏஞ்சலஸ் FC அணிக்கு பரஸ்பர அடிப்படையில் தாக்குதல் வீரர் ஒலிவியே ஜீரோ பிரியாவிடை நல்கியுள்ளார். அந்த பிரெஞ்சு கோல் மன்னன் 2024 AC மிலானிலிருந்து அந்த அமெரிக்க அணியில் இணைந்தார். அடுத்த இலக்காக ஜீரோ அவரின் தாயகத்தை சார்ந்த லில்க்கு அணி மாறக்கூடும் என பிரான்ஸ் ஊடகங்கள் கூறுகின்றன. மோன்பிலியே, ஆர்சனல், செல்சி, AC மிலான் போன்ற அணிகளுக்காக அவர் 700க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் களம் கண்டிருப்பதோடு ஏறத்தாழ 300 கோல்களை புகுத்தியுள்ளார். குரல் கண்ட தளவிற்கடிய ஒளி காணில் அண்டத்த ராகு உடம்பு. கண்டத்தில் ஒளியை கண்டால் உடம்பு அண்டத்தில் ஆகுமாம். கண்டம் என்பது கழுத்து பகுதி. அதில் ஒளியை காணும்போது ஆன்மா அண்டத்துடன் ஒன்றுபடும் என ஆன்ம சூக்குமம் விளம்புகிறார் அவ்வை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.